கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு என் தேவாதி தேவனை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எல்லா கனத்துக்கும், எல்லா ஆராதனைக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும் தகுதியானவர் நீங்கள் மட்டும்தான். உம்மை துதிக்கும் போதே உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை வெளிப்பட்டு அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகளை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி உங்கள் பரிசுத்த பிரசன்னத்தினால மூடுவீராக. வல்லமுள்ள கரங்களில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வர பண்ணினார்கள். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துன்பம் கொடுத்து அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான அந்த பார்வோனும் அவனுடைய சேனையின் மேலே
தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஒன்று ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தின் மந்திரவாதிகள் எப்படி இவங்க அற்புதம் செய்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் சில அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் அங்கே சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோனின் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். என்னது, இவங்க கம்பை அல்லது கோலை தரையில் போட்ட உடனே அது சர்ப்பமானது. உடனே அதே அற்புதத்தை இவங்களும் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதில் என்ன ஒரு காரியம்னா 12வது வசனத்தில் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கி போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பொய்யான அற்புதங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எகிப்தின் மேலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் உண்மையான மெய்யான அற்புதங்களாக இருந்தது. ஆனால் பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி செய்கிறதை பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பாருங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லும்போது, எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். என்னவா, தண்ணீர் மேலே கோலை அடித்த உடனே அது இரத்தமாக மாறிற்று. உடனே எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி இரத்தமாக மாற்றுகிறதை பார்க்கும். இப்படி ஒவ்வொரு வசனமாக நாங்கள் படித்து பார்த்தா இந்த மந்திரவாதிகள் அவங்களும் அதுபோல செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரும்போது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பொய்யும் மந்திரவாதமும் மாய வித்தைகளும் பொய்யான அற்புதங்களும் ஒரு அளவுக்கு வரைக்கும் நம்ம கண்ணை மனுஷனை அப்படி அந்த அற்புதங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பொய்யான அற்புதங்கள் நின்று விடும், அது செயல் இழந்து விடும். இங்கே பொய்யான அற்புதங்கள் செயலிழந்து போகிறதை பார்க்கிறோம். பொய்யான அற்புதங்கள் அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியலை. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகளுடைய தோல்விகளை குறித்து தொடர்ந்து வேதவசனம் சொல்லுகிறது. 19வது வசனத்தில் படிக்கும்போது, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். அவங்க தோற்று போயிட்டாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக சில மந்திர வல்லமைகள், குறி சொல்லுகிற வல்லமைகள், ஏவல்கள், உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் உங்களை அழித்து போடுகிறதற்கு மாந்திரீக வல்லமைகளை செய்து உங்களை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அதிலிருந்து தப்புவித்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகரும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் எந்த விதமான மந்திரவாதமும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது. ஏம்னா மந்திர வல்லமைகளையெல்லாம் தாண்டின ஒரு வல்லமை தேவனுடைய வல்லமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் அதிகாரத்தில் நம்ம 11வது வசனங்களை படிக்கும்போது, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் இருந்தது. பார்த்தீங்களா, மந்திரவாதம் செஞ்சு ஏமாற்றி கொண்டிருந்தவங்க மேலேயே கொப்பளங்கள் அவங்க அந்த மந்திரத்துக்கு அந்த தேவனுடைய வல்லமைக்கு முன்னால் அந்த மந்திரவாதிகள் தோற்று போனாங்க. எண்ணாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 23ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவனாக இருந்தால் அவனுக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திர வல்லமையை செய்து மேற்கொள்ளலான்னு மனுஷர்கள் முயற்சித்தாலும் அது அவங்களுக்கு தோல்வியில் தான் முடியும், வெற்றி உண்டாகாது. உங்களை யாராகிலும் மந்திரவாதம் செஞ்சு
கையை முடக்கிட்டாங்க, காலை முடக்கிட்டாங்க, தொழிலை முடக்கிட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? பாதுகாப்பு வேணுமா? நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்து பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய மந்திரிக வல்லமை உங்களுக்கு விரோதமாக ஏவல் செய்து விட்டாலும் உங்களை பலிக்கவே பலிக்காது, உங்களை பாதிக்கவும் செய்யாது. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி அதற்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பைபிளில் நிறைய இடங்களில் மந்திர வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிஞ்சு போயிருக்கிறத பார்க்குறோம். பவுலுடைய காலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திர புஸ்தகங்களெல்லாம் கொண்டு வந்து பவுலுடைய பாதத்தில் வைத்துட்டு மந்திரவாதிகளாம் மனம் திரும்பினாங்க. நீங்கள் அப்போஸ்தலருடைய 8ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா பிலிப்பு என்கிற ஊழியக்காரனுக்கு முன்பாக சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி, அவனும் மந்திர வித்தைகளினால் ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தருடைய வல்லமையை பிலிப்பு என்கிற மனுஷன் பிரசங்கம் பண்ணும்போது மந்திர வல்லமையை விட்டுட்டு ஆண்டவர் பக்கமாக அவன் திரும்பினான். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தேவன் பக்கம் திரும்பி பாருங்கள். எவ்வளோ பெரிய மாந்திரிக வல்லமையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் தொழில் முடக்கப்பட்டு எல்லாம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்க போதுமானவர். மந்திரம் ஒரு நாளும் ஜெயிக்காது. தேவ பிள்ளைகளுக்கு முன்னால், மோசைக்கு முன்னால், மந்திரவாதிகள்லாம் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போயிட்டுன்னு போட்டு பார்க்குறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னால் மந்திரவாதிகள் நிற்க முடியாது, மந்திர வல்லமே நிற்க முடியாது. அவங்களுக்கு தெரியும், அந்த மந்திரவாதிகளுக்கே தெரியும், ஆண்டவருடைய நாமத்தில் மாத்திரம், ஆண்டவருடைய காரியத்தில் மாத்திரம் மந்திரம் பலிக்கான்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, மந்திரத்தினால் ஆண்டவரை செய்வனை கட்டுகளினால் பாதிப்படைந்து உள்ளமுடைந்து போயிருக்கிற பிள்ளைகளை நம் மந்திர வல்லமையின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.